மே 2ஆம் தேதி ம். 2026க்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு எங்க எடப்பாடிங்கிறாங்க. யாரு? உங்க எடப்பாடியா? எங்க எடப்பாடி இல்லைங்க, அதிமுக காரங்க அப்படி சொல்றாங்க. ஓஹோ, என்ன அப்படி என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காரு? ஒண்ணும் இல்லைங்க, பாஜக கூட்டணியில நம்ம சேர்ந்திருக்கோம், இது வெற்றிகரமான கூட்டணி, கூட்டணிலாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க இறங்கி வேலை பாருங்க, பூத் கமிட்டி எல்லாம் பக்காவா அமைங்க, சேலம் மாடலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, நாங்க அங்க 100% பூத் கமிட்டி அமைச்சிட்டோம், திமுகவை தோற்கடிக்கணும், இந்த டார்கெட்டோட போங்க, பாஜகவே நம்ம பக்கம் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் என்ன நம்ம ஜெயிச்சிருவோம்லாம் சொல்லியிருக்காரு. அவரு நல்லா உத்வேகமா தான் பேசுறாரு. ஆனா கட்சிக்காரங்க கிட்ட உத்வேகம் இல்லையாம்ல. அப்படிங்கிறாங்க. அந்த செயற்குழு கூட்டத்துல வந்து இந்த மாதிரி வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கோம், பாஜக நம்ம கூட இருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் வருது அப்படிலாம் சொல்லும் போது அங்க கட்சிக்காரங்க கிட்ட யார்கிட்டயுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லையா, யாரும் கைத்தட்டாம அமைதியா இருந்தாங்களா? எடப்பாடியே சொன்னாரா, ஏங்க கைத்தட்டாம இருக்கீங்க, கைத்தட்டுங்கன்னு கேட்டு வாங்கினாரா? தகவல் கைத்தட்டணும் அப்படின்னு, கைத்தட்டாம இருந்தப்பயாவது புரிஞ்சுக்கணும் என்ன பண்றது. ஏன்னா அவங்க யோசிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இவங்களே தான். ஆனா வெங்கட் அப்ப பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னப்ப பட்டாசு வெடிச்சு அது மதுரை திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகணும். இப்ப வந்து யார் முகத்திலயும் ஒரு சந்தோஷமே இல்ல. ஏன்னா நேற்று செயற்குழு கூட்டம் முடிச்சு வெளியே வந்த போது கூட பிரஸ் மீட்டுக்கு யாருமே வந்து பேசவே இல்லை. பிரஸ் மீட் எப்பயுமே பேசுவாங்க, கூட்டத்துல அது பண்ணோம் இது பண்ணோம் மகிழ்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நேற்று யாருமே வந்து அந்த மாதிரி பேசல, ஒரு மாதிரி இறுகுன மனநிலையில தான் போனாங்களா. எங்கெங்க பிரஸ் மீட் கொடுக்குற பாட்டியே துண்டை போட்டு அமைதியாயிட்டாரு அண்ணன் ஜெயக்குமார். ஆமா, வெளியிலேயே வரதில்ல போல, சொல்லவே மாட்டேங்கிறாரு அவரு. இந்த மாதிரி அதிருப்தியில தான் இருக்காங்க போல இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து.